ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தேங்காய் பர்ஃபி தான் செய்ய போகிறோம். அதை ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பர்ஃபி செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நெய், அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தேங்காய் பூ, துருவின தேங்காய் பூ 2 கப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா நெய்யிலே வதக்கிக்கலாம். தேங்காயை ரொம்ப நேரம் வதக்க வேணாம். தேங்காய் வதங்கினதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு சர்க்கரை. நம்ம நெய் எந்த கப்பில் அளவு மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் நம்ம எல்லாமே சேர்க்கணும். 2 கப் சர்க்கரை சேர்த்தாச்சு. கூடவே 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பர்ஃபி ரொம்பவே ரிச்சான டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம எந்த பாகுபதம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. பாகு செஞ்சால் நம்ம இப்போ இந்த பர்ஃபி செய்ய தேவையில்லை. இப்போ 4 கப் பாலையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா அடுப்பை ஃபுல்லாகவே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வருது. நல்லா பால் பொங்கி வந்துட்டுருக்கும்போது கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ பண்ணி மீடியமாக வச்சுக்கலாம். மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி அடிக்கடி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம ரொம்ப கை எடுக்காமல் கலந்துகிட்டே இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கை எடுத்துட்டு நம்ம கிளறிட்டு இருக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு திக்காக திரண்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். திரண்டு வரும்போது நம்மளுக்கு பால்கோவா மாதிரியே தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை நல்லா ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருந்திங்கன்னா அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். லைட்டாக ஒயிட்டில் இருந்துட்டு எல்லோவாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டு கோல்டன் கலராக ஆயிரும். இந்த கலர் வர வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ணணும். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி கோல்டன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் லைட்டாக நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த பர்ஃபி மிக்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பர்ஃபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட்டை வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இதை நம்ம ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சிடணும். நல்லா செட் ஆகிற வரைக்கும் வச்சிருங்க. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பீஸ் போட்டோன்னா சூப்பராக வருங்க. பீஸ் போடுறதுக்கு ஓரங்களில் லைட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான இந்த பர்ஃபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.